சடனா வாழ்க்கை மாறி போகும். திடீரென்று ஒரு ஃபோன் கால் நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போட்டு உடைச்சு போட்டுரும். நல்ல வேலைக்கு போறேங்க ஐயா, மாசம் 30,000 ரூபாய் சம்பளம், நல்ல சம்பாத்திய, சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறேன், இப்படி இன்னைக்கு பெருமையா நினைச்சிட்டு இருப்போம். திடீர்னு ஒரு ஃபோன் கால், உங்க வேலையை நாங்க இன்னையிலிருந்து என்ன பண்றோம், உங்க வேலையை உங்ககிட்ட இருந்து நாங்க பிடிங்கிறோம், இனிமே உங்களுக்கு வேலை இல்லை. ஏன் தெரியுமா? நீங்க இந்த தப்பு பண்ணிட்டீங்கன்னு சொல்லி, நீங்க பண்ணாத தப்ப பண்ணுனதா சொல்லி உங்க வேலையை பிடுங்கிட்டாங்கன்னா உங்க நிலைமை என்ன, எப்படி இருக்கும், அந்த சூழ்நிலை எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. ஆசாசையா பிள்ளைகளை சிறு வயதுல இருந்து வளர்த்துறோம், நிறைய சாக்ரிஃபைஸ், தியாகம் பண்றோம். ஆசைப்பட்டு நம்ம சாப்பிட வேண்டிய பொருட்களை எல்லாம் சாப்பிடாம காசு இல்லையேன்னு பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கிறோம். நம்ம நல்ல உடைகளை உடுத்தாம பிள்ளைகளுக்கு விலை உயர்ந்த உடைகளை வாங்கி கொடுக்கிறோம். நம்ம நல்லதா இல்லாம கீழே படுத்துட்டு பிள்ளைகளை கட்டல் வாங்கி படுக்க வைக்கிறோம். நம்ம ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனா ஒரு செலவாகமே ஆகாம பிள்ளைகளை ஸ்கூல்ல படிக்க வைக்கிறதுக்கு அவ்வளவு பணம் கட்டுறோம். அப்படிப்பட்ட பிள்ளைகள் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி நம்மளை கெட்ட வார்த்தையில திட்டும் போது, அப்படிப்பட்ட பிள்ளைகள் நீ எனக்கு தேவையில்லை, எனக்கு இப்ப நான் சுதந்திரமா முடிவெடுக்க எனக்கு உரிமை உண்டு, எனக்கு வேற ஒரு ஆள் தேவை, எனக்கு அவங்க தேவை இவங்க தேவை, நம்மளை தூக்கி எறிஞ்சிட்டு போற நேரம் ரொம்ப நேரம் ஆகாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை சடனா என்ன பண்ண நடந்துரும். எப்படி அதை எதிர்கொள்ளுவோம்? திடீர்னு ஒரு நாள் நம்முடைய கணவனோ நம்முடைய மனைவியோ குடும்பத்தில் இருக்கிறவங்க யாராவது ஒருவர், உன்னை எனக்கு பிடிக்கல, எனக்கு வேற ஒரு துணை இருக்குது, நான் அவங்களோட போய் நான் வாழ போறேன், உன்னை விட்டுட்டு நான் போறேன்னு சில பேர் சொல்லிட்டு போறது உண்டு, சில பேர் சொல்லாம போறது உண்டு. கணவனோ இல்ல மனைவியோ, நீ எனக்கு தேவையில்லை, அந்த பெண் தான் எனக்கு தேவை, நீ எனக்கு தேவையில்லை, அந்த ஆள் தான் எனக்கு தேவை அப்படின்னு திடீர்னு நம்மளை தூக்கி எரிஞ்சிட்டு எனக்கு விவாகரத்து கொடு அப்படின்னு கேட்டா அந்த சூழ்நிலை நீங்களும் நானும் எப்படி எதிர்கொள்ளுவோம்? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இங்க தாவீதுக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. தாவீதுக்கு பிரச்சனைகள் உண்டு, சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து அதை சமாளிச்சான். சவுல் ஒரு பெரிய பிரச்சனையா தாவீதுக்கு தெரியல, கோலியாத் ஒரு பெரிய பிரச்சனையா தெரியல. எந்த இடத்துல உட்கார்ந்து கோலியாத்துக்கு ஒரு சங்கீதத்தை எழுதுற, ஐயோ கோலியாத் வந்துட்டான், ஆண்டவரே என்னை காப்பாற்றும், ஆண்டவரே என்னை காப்பாத்தி விடுவியும் எழுதினாரா? ஐயோ சிங்கம் வந்துருச்சு, சிங்கத்திடத்திலிருந்து என்னை காப்பாற்றும் எழுதினாரா? இல்ல. ஐயோ புலி வந்துருச்சு, ஆட்டை பிடிக்கிறதுக்கு என்னை காப்பாற்றும் எழுதினாரா? சொல்லுங்க சத்தமா. இல்ல. ஆனா யாருக்காக உட்கார்ந்து மனங்கலங்கி எழுதி கொண்டிருக்கிறான்? அப்சலோம் தன்னை துரத்தும் போது எழுதி கொண்டு, பிள்ளைகள் கற்பழிக்கப்பட்டு மரணிக்கும் போது எழுதி கொண்டிருக்கிறான். ஏன்? சிங்கத்தை எதிர்கொண்டவன், கரடியை எதிர்கொண்டு கொன்று போட்டவன், கோலியாத்தை ஜெயித்தவன், சவுலை ஜெயித்தவன், அமிலேக்கியர், அதே போல பெலிஸ்தியர், இந்த மாதிரி ஜனங்கள் சண்டை போட்டு ராஜாக்களை எதிர்த்தவர்களை கொலை செய்து சூறையாடின கர்த்தருக்கு பிரியமான தாவீது இப்பொழுது குடும்ப சூழ்நிலைகள் ஒன்றொன்றாக அவனை உடைக்க 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 கதறி அழுது கொண்டிருக்கிறான் தெய்வ சமூகத்துல. இதுதாங்க வாழ்க்கை.